நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, ஜனவரி 28 பிப்ரவரி 3 வரைக்கும் மணப்பாறையில் சிப்காட் வளாகத்தில் நமக்கு டைமண்ட் ஜூபிலி ஜாபரி நடைபெற இருக்கிறது. இது மிகவும் எல்லோராலும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிக பெரும் சாரணர்களுக்கான ஒரு திருவிழான்னே வைத்துக் கொள்ளுங்களேன். இதில் ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் இல்லாமல் மற்றவங்களும் இதை பார்வையிடுவதற்கு அனுமதிக்கிறாங்க. அதுக்கு பேர் டே விசிட்டர் அப்படின்னு பேருங்க. அது பொதுமக்கள் பார்த்து இதெல்லாம் மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்கவுட் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதற்குன்னு பாஸ் கொடுக்குறாங்க. டே விசிட்டர்ஸ்க்கான பாஸ் கொடுக்குறாங்க. அதை ஒரு நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காங்க. சர்க்குலர் நம்பர் 260 2024 23/12/2024 தேதியில் வெளியிடப்பட்ட சர்க்குலர். இதில் சொன்ன விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுக்கான பெர்ஃபார்மாவும் பின்னாடி இணைச்சிருக்கேன். அதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த டே விசிட்டருக்கான பெர்மிஷனை கொடுக்குறவர் யாருன்னா ஜாம்பரி டைரக்டர் அல்லது ஜாம்பரி செக்ரட்டரி தான் இதுக்கான பெர்மிஷன் கொடுக்குறாங்க. முறையாக நம்ம ஸ்டேட்லேருந்து இதுக்குரிய பெயர்கள்லாம் ரெக்கமெண்டேஷன் நேஷ்னலுக்கு போயிட்டு அங்கேருந்து நமக்கு அந்த பாஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோட்டோஸோடு உள்ள பாஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு நாம் அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் நாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்னா, ஒரு ஸ்கவுட் ஆஃபீஸர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். அதே உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கவுட் பொறுப்பாளரை விட்டு ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரின்னு வச்சிங்களேன், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பண்ணலாம், ஸ்டேட் செக்ரட்டரி பண்ணலாம். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தவர் அதில் பின்னாடி கீழே கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அந்த ஃபார்மில். ஓகே, விசிட்டர்ஸ் பாஸ்க்கான அப்ளிகேஷன் ஜாம்பரி நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே போயிடணும். இந்த ஃபார்ம் போன பிறகு உங்களுக்கான பாஸு ஜாம்பரியினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டரில் இருக்கும். நீங்கள் அந்த விசிட்டர்ஸ் பாஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம் அங்கே போய். ஆனால் இந்த ஒரு நாள் நீங்கள் பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கும். ஆனால் இரவு 9 மணி வரைக்கும் தான் இருக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பொருள்னா, இரவில் அங்கே நீங்கள் தங்கிடக்கூடாதுங்கிறத அர்த்தம். பார்த்துட்டு வந்துவிடணும். ஓகே, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டா அதுக்கு தகுந்த விவரங்களை உங்கள் மாவட்டத்தில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நேம் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடுன்னு போட்டுக்கணும். எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டுக்குரிய பெயரை போட்டுக்கணும். நேம் ஆஃப் த டே விசிட்டர் அப்படின்னா விசிட் பண்ணவருடைய பேர் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதணும். பிஎஸ்ஜி யூஐடி நம்பர், அதாவது ஸ்கவுட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த யூஐடி நம்பர் இருக்கும். இல்லாதவங்களுக்கு பரவாயில்ல. அப்படி ஏதாவது நம்பர் இருந்தால் ஸ்கவுட்டில் உள்ள ஆட்களும் போய் பார்க்கலாம். ஸ்கவுட் மாஸ்டர்ஸ் பார்க்கலாம், ஆஃபீஸர்ஸ் பார்க்கலாம், ஸ்கூல் ஹெச்எம்ஸ் பிரின்ஸ்பல்லாம் கூட நீங்கள் பார்க்க வைக்கலாம் கொண்டு போய். அப்படி ஏதாவது யூஐடி நம்பர் இருந்தால் அதை நீங்கள் குறிக்கலாம். அடுத்தது இங்கே இந்த விசிட்டருடைய கான்டாக்ட் நம்பர், ஃபோன் நம்பர் அதில் எழுதணும். நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஃபார் குரூப் விசிட்டர்ஸ்னு இருக்குது. இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்கவுட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அப்போ அந்த இன்ஸ்டியூஷன் பேர் என்ன, ஸ்கூல் பேர் என்னங்கிறத அதை நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அடுத்தது இன்ஸ்டியூஷன் பேர் முதல்ல எழுதிங்க. அடுத்தது அந்த இன்ஸ்டியூஷனோட அட்ரஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அல்லது இன்ஸ்டியூஷன். யார் தனியாக ஒருத்தர் தான் போகிறாருன்னா அவருடைய அட்ரஸ் பின்கோடோடு எழுதணும். இல்லை ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸ் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷனுடைய பேர், அட்ரஸ் எழுதணும். அப்புறம் ஸ்கவுட்டிங் கைடிங் குவாலிஃபிகேஷன், அதாவது யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். அவங்க என்ன பண்ணணும்னா, என்ன ஸ்கவுட்டில் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு என்ன, யூனிட் லீடரா, ட்ரெயினரா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காரா, அது மாதிரி உள்ள விஷயங்கள். நேம் ஆஃப் த இன்ட்ரடியூசர், இப்போ யார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரோ அவர் பேர் அந்த இடத்துல இருக்கும். ஆஃபீஸர் ஆஃப் த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். அப்போ பெரும்பாலும் கீழே கழுத்து போகிற மாதிரி யார் வருதுன்னா, டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வருது, ஸ்டேட் செக்ரட்டரி வருதுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வழியாக தான் நம்ம அப்ளிகேஷன் அனுப்ப போகிறோம் நம்ம. அதனால் அவர் பேரை போட்டுடலாம். டேட்ஸ் ஆஃப் விசிட்டிங் த ஜாம்பரி, எந்த தேதியில் நீங்கள் அந்த ஜாம்பரி விசிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் அந்த இடத்துல குறிக்கணும். அதுக்கு கீழே ஒரு டிக்ளரேஷன் மாதிரி ஒன்று எழுதி வாங்குறாங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஐ ஹியர்பை ரெக்கமெண்ட் த நேம் ஆஃப் ஸ்ரீ, பேர், எந்த டிஸ்ட்ரிக்ட், ஸ்கவுட் டிஸ்ட்ரிக்ட் அது போடணும். ஸ்கூலு, அதனுடைய அட்ரஸ். பர்சனலி நோன் டு மீ அண்ட் ஷல் அபைட் பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஆஃப் த அந்த ஜாம்பரின்னு சொல்லிட்டாங்க. இதனால் இது யார் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும், இதை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அல்லது ஸ்டேட் செக்ரட்டரி ரெக்கமெண்ட் பண்ணி போகணும். கையெழுத்து போடணும். அவருடைய யார் கையெழுத்து போகிறாருடைய பேர் இருக்கணும், தேதி இருக்கணும். லெஃப்ட் சைடில் அவர் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் இருக்கணும், சீல் இருக்கணும். இதுக்கு மேலே அப்ரூவ்டு பை த ஜாம்பரி டைரக்டர் செக்ரட்டரி, அவங்க கையெழுத்து போட்டு சீல் போட்டு கன்சர்ன் செக்ஷனுக்கு போனால் உங்களுக்கான ஐடி கார்டு ரெடி ஆகிடும். அதாவது பாஸ் கார்டு ரெடி ஆகிடும் ஃபோட்டோவோட. எல்லாத்துக்கும் மேலே ஒரு காலம் இருக்குது பாருங்கள், உங்கள் ஃபோட்டோ. இப்போ
இப்போ நீங்கள் ஸ்கவுட்டிங்கில் இருக்கிறவராக இருந்தால் அதுக்குரிய ஃபோட்டோ யூனிஃபார்மில் போடுங்க. இல்லாதவங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டினா போதுமானது. இந்த இடத்துல இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்கள் யார்கிட்ட கொடுக்கணுன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டில் கொடுப்பாங்க. ஸ்டேட்டை நேரடியாக அவங்க மெயில் வழியாக அவங்க நேஷ்னலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.